வாங்க இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அம்மா வீட்டுக்கு தான் 4 டேஸ் அங்கே இருக்கிறேன். நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, கோயிலுக்கு தாங்க போகிறேன். இந்த கோயில் எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆறு ஆறு கடந்தவுடனே காடு, காட்டுக்குள்ளே இருக்கும் அந்த சாமி. ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் பார்த்துக்கோங்க. நான் எப்போ போனாலும் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே வருவேன். அதனால இன்னைக்கு நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, அந்த கோயிலுக்கு தான் போகிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற, பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் முதற்கண் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, அம்மா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் நீட் பண்ணிட்டு வாரம்மா அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க. நானு, என் பாப்பா எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டோம். அம்மா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை வீட்டு வேலை இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானு, என் தம்பி ஒய்ஃபு, தம்பி, என் வீட்டுக்காரரு, 2 பாப்பா. இவங்க தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம் காரில். போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். சரி, நம்ம வியூவர்ஸ் அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த அந்த இறைவன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரின்னு சொல்லிட்டு பாய். நம்ம அப்படியே கிளம்புவோம் கொஞ்சம் கொஞ்சமாகவும். நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். சுடிதார் தான் போட்டிருந்தேன் பார்த்துங்க. சாரீலாம் கட்டலை. ஏன்னா அது காட்டுக்குள்ளே இருக்கிறனால சேலைலாம் கட்டினோம்னா நல்லா இருக்காது சொல்லிட்டு சுடிதார் போட்டேன். பாப்பாவும் கிளம்பிடுச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும். என் சின்னவ அவளும் கிளம்பிட்டா பார்த்துக்கோங்க. என் மூத்த வந்தா போகிற பார்த்தீங்களா, அவளும் கிளம்பி ரெடியாக இருந்தா. இங்கே கோயிலுக்கு போகிற தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பார்த்துங்க. பத்தி, சூடம், பூவு, எலுமிச்சம்பழம், அதே மாதிரி தேவையான பொருட்கள்லாம் எடுத்து கவர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நம்ம என்ன காரில் ஏறி வெயிட் பண்ணால் அவங்க ஏறி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் முன்னக்கூடியே போய் காரில் ஏறி உட்காந்துட்டாங்க பார்த்துக்குங்க. நானும் சரி பின்னாடியே போய் ஏறி உட்காந்துக்கிட்டேன். பாப்பா பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஹாப்பி. சின்ன ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ தான் நம்ம கிளம்புறோம். 4:00 ஆயிடுச்சு சாயந்தரம். நம்ம போனோம் அப்படின்னா காட்டுக்குள்ளே இருக்கிறனால வெள்ளனத்தில் போனால் தான் திரும்பி சீக்கிரம் வர முடியும். என் பாப்பா பார்த்தீங்களா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, கார்த்தியா உன்ன மாதிரியே இருக்குது இந்த பாப்பா, மூத்தவ கூட உன்ன மாதிரி கிடையாது, இவன் வந்து உன்ன மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுவா, உன்ன மாதிரி செய்கிறா அப்படிம்பாங்க. நான் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பேன். அவங்க அப்பா சாஃப்ட் கேரக்டரு. அதனால் எல்லாருமே இளையவளை வந்து உன்ன மாதிரியே இருக்கா, உன்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க. நான் எப்பவுமே ஃபோல்டாக இருப்பேன் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி இளையவளும் அப்படி தான். இப்போயே அரட்டுறது, பேசுகிறது, எல்லாம் செய்கிறது எல்லாமே செய்வ பார்த்துக்கோங்க. அந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி உள்ள தெய்வங்க. நிறைய விஷயம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஊருக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு தான் வருவோம். சரின்னு தம்பி ஒய்ஃபு, அம்மா எல்லாருமே ரெடியாக கிளம்பி வந்துட்டாங்க. நம்மளும் கிளம்பியாச்சு. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நம்ம முதல் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். அது மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அது மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போனா நம்ம ஊர்லேருந்து அப்படி கிளம்புறோம் பார்த்துக்குங்க, வீட்டிலேருந்து. ஆனால் ஆக்சுவலி அது என்ன ஊர் அப்படின்னா எங்கள் அம்மா ஊர் தான். எங்கள் அம்மா ஊரில் உள்ள கோயில் காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த பொண்ணும் எங்கள் அம்மா ஊர் பொண்ணு தான், சொந்தக்கார பொண்ணு தான் தம்பி கட்டியிருக்கிறது. சரி அப்படி கிளம்பியாச்சு. இப்போ ஒரு 4 நாளாக கல்யாணத்துக்கு வந்தேன். அந்த வீடியோ பார்த்தா தெரியும் கல்யாணத்துக்கு வந்து கிளம்புனது எல்லாமேவும். இப்படி தான் இருக்கும். அந்த ஊர் கிராமந்தான், நல்லாயிருக்கும். நம்ம பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் காலேஜ் படிக்கலாம் அடிக்கடி இந்த கோயிலுக்கு போயிருக்கோம். ஏன்னா பக்கத்தில் தான் எங்கள் ஊர், அதனால் பக்கத்தில் அடிக்கடி போவேன். கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப லாங்காக போயிட்டனால எப்போயாவது ஊருக்கு வந்திருக்கேன், அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னா மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு மன திருப்திங்க. அதே மாதிரி இந்த அம்மா வீட்டிலேருந்தே ஒரு 2-3 கோயில் போயிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள், சரியா? இதுக்கப்புறம் வயக்காடு அறுத்துட்டாங்க, நெல்லெல்லாம் அறுத்துட்டாங்க பார்த்துக்குங்க. இந்த சைடு 2 பக்கமே வயக்காடு. இங்கிட்ட ஒரு பெரிய கம்மா இருக்குது, இங்கிட்டும் ஒரு பெரிய கம்மா இருக்குது. சின்ன கம்மா பெரிய கம்மா அப்படி சொல்லுவாங்க. எங்களுக்கும் அம்மாவுக்கும் வயக்காடு இங்கே கிடக்கு பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கோயில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாணல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே பூத்து சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே வெள்ளை கலரில். எனக்கே ரொம்ப ஹாப்பி. நான் சத்தியமாக இறங்கி ஃபோட்டோ எடுக்கலைன்னா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார காரை நிப்பாட்டுங்க மாமா அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஆற்றுக்குள்ளே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஆற்றுக்குள்ளே வந்துட்டோம் பார்த்துக்கோங்க.
வயக்காடை தாண்டி ஆற்றுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து ஆறு. இது பெரிய ஆறு பார்த்துக்கோங்க. போன வருஷம்லாம் சரியான தண்ணி வெள்ளக்காடாக இருந்துச்சு. இந்த வட்டம் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கனால அந்த அளவுக்கு தண்ணி இல்லை பார்த்துக்கோங்க. இது வந்து நாணல். அம்மாட்ட கேட்டேன், இது என்னம்மான்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, இது நாணல் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாணலில் ஒரு பூ பூத்துருக்கு ஒயிட் கலரில். அவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் கீழே இறங்கிட்டு எனக்கு இறங்கணும், இறங்கி இதெல்லாம் பார்க்கணும், இது ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்தோம் பார்த்துங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. வெயில் வேறு மூஞ்சிக்கு நேரில் அப்படியே ப்ரேட் அடிச்சிட்டு இருந்துச்சு, கண்ணை முழிக்க முடியல என்னால். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாணலுங்க. இதிலலாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இப்போ கல்யாணம் முடிஞ்சவங்கலாம் நிறைய இடம் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி இடம்லாம் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக பண்ணலாம். என் மகன் ஒரே அழுக, என்னை தூக்குன்ட்டு. சரி வா அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்குங்க. கொஞ்சம் டைம் கிடச்சா பேசாமல் அங்கே உட்காந்துருப்பேன். நான் கோயிலுக்கு வேறு போகணுமேங்கிறதுக்காக தான் கிளம்பிட்டேன். மணல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஆற்று மணல் பூரா. இப்போ தண்ணியில் அடித்து கொண்டு வரனால ப்யூர் மண்ணாக இருக்குது. வந்து கரம்பை மாதிரி கிடந்துச்சு, இப்போ வந்து மண் நல்லா இருக்குது பார்த்துக்குங்க. அதுவும் இந்த செடி அவ்வளோ ஒரு அழகு. அது ஒரு அணைக்கட்டு, நீங்கள் பார்க்குறீங்களா, அது ஒரு அணைக்கட்டு. ஆறு அவ்வளோ பெரிய ஆறு, பெரிய ஆறு. இது ஒரு பாதை போட்டிருக்காங்க, பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கனால ஒரு பாதை மாதிரி. பாதைனா சும்மா போகிற வண்டி மாதிரி வண்டிக்காரங்களே போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்போ போனால் தானே கிடைக்கும், அதனால தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் அந்த வீடியோலாம் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்களே சில பேர், நம்ம சப்ஸ்கிரைப்லாம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இறங்கி வீடியோலாம் எடுத்தேன். இது வந்து தண்ணியில் அரிச்சிட்டு வந்துச்சு பார்த்துங்க. இது ஒரு காடாக தாங்க இருந்துச்சு. இந்த காடை என்ன செஞ்சாங்கன்னா, போன வட்டம் தண்ணியில் பூரா அரித்து பள்ளமாக்கியாச்சு. நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கா இறங்கியாச்சு. இதுக்குள்ளே தான் சாமி இருக்காப்புல. இது வந்து ஒரு அத்தை வந்து எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தாப்புல. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, கிடா வெட்டு. நாங்கள் அதுக்கு வரல, சரி சாமி விட்டு வரலான்னு சொல்லியிருந்தோம். அவங்கள பார்த்துட்டாங்க, அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் என் வீடியோவில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கருதுலாம் நட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கருதெல்லாம் இருந்துச்சு. நம்ம என்னது மக்காச்சோளம், உள்ளே போனால் நிறையா இருக்கும். தக்காளி இருக்குது, அதே மாதிரி தென்னந்தோப்பு எல்லாமே இது கடந்து நம்ம சாமி கோயிலுக்கு போகணும். அதுக்கப்புறம் கருது மக்காச்சோளம் சொல்லுவோம்ல, அதுக்கப்புறம் இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காட்டில். அதனால் எல்லாமே விளைச்சிருந்துச்சு. சில டைம் வந்தால் தரிசு காடாக கிடக்கும். இப்போ மழை காலனால மக்காச்சோளம் பார்த்திங்களா, கருது விட்டுருக்கு இப்போ தான். இதுக்குள்ளெல்லாம் கார்லாம் போகாது, நம்ம நடந்து ஒத்தையடி பாதையாக தான் நடந்து போகணும். அப்படியே பாருங்கள் எப்படி கருதெல்லாம் விட்டுருக்குன்ட்டு. இது மக்காச்சோள கருது. இனிமேல் தான் விளைச்சல் இன்னும் கொஞ்சம் விளையணும் அந்த கருதில். நம்ம இது கூடயே தான் நடந்தே போகணும் உள்ளபடி. அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டால் வரவே மனசு இருக்காது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வீடியோ தானே பார்த்துருக்கீங்க, பாருங்களேன் எப்படி வந்திருக்கேன்ட்டு. இதெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது, அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். சில டைம் எனக்கு இது ஒரு வாய்ப்பெலாம் கிடச்சிருது, அதனால தான் உங்களுக்கு எடுத்து காட்டலாம்னு சொல்லி தான் நான் வந்தேன். பாருங்களேன், 2 பக்கமே மக்காச்சோளம் நட்டி வச்சுருக்காங்க. அது கூட தான் நடக்கும். பாதையெல்லாம் இல்லை, அவங்க தோட்டத்துக்காரங்க வந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் ஒதுக்கி போட்டிருக்காங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. இது மக்காச்சோளம் தான். இந்த போகிறாங்கல்ல அம்மா, கட்டப்பையில் என்ன தெரியுமாங்க, காஃபி அங்கே போய் குடிக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. ஆனால் அங்கே குடிக்கல நாங்கள், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. கோயிலுக்கெலாம் வந்து அம்மா காஃபி கிப்பி பிஸ்கட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. தண்ணி இன்னி எடுத்துகிட்டு போய் உட்காந்து குடிச்சிட்டு தான் வருவோம். இன்றைக்கி கிளம்புனதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பார்த்துக்குங்க. கரு ஓரளவுக்கு பெரிய வளர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் அறுவடை பண்ணிடலாம், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு.
இதெல்லாம் மக்காச்சோளம் தான். ஆனால் இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறவங்களாம் எதையுமே ஒடிக்க மாட்டாங்க. ஒடிக்கக்கூடாது. கோயில் பக்கத்தில் இருக்கனால சாமிக்கு பயந்து எதையுமே தொடவும் மாட்டாங்க. நாங்களாம் ஒன்று கூட பிடுங்க கூட மாட்டோம். தக்காளிலாம் அங்கன கிடக்கும். இது ஒரு அத்தை பையன். அந்த பாத்திரல அவங்களோட பையன். அவங்களும் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரனால என்ன எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அம்மா. இது பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. தென்னந்தோப்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் இருக்கும். தேங்காய்லாம் அங்கன விழுந்து கிடக்கும். யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள் தக்காளி உங்களுக்கு காட்டுறேன். தக்காளிலாம் விளைஞ்சி அவ்வளோ அழகாக கிடந்துச்சு. இது பூரா ஓரளவுக்கு தக்காளி நட்டி வச்சுருக்காங்க தோட்டத்துக்காரங்க. அந்த விவசாயத்தில் பாருங்களேன் மக்களோட மதிப்பை. சில பேர் விவசாயத்தில் அங்கனங்கன கிடக்கும், ஆனால் எடுக்க மாட்டாங்க தெரியுமா? அதை தான் கை சுத்தம்னு சொல்கிறது. நாங்களாம் அடிக்கடி வந்திருக்கோம். நாங்கள் என்னமே எடுக்க மாட்டோம் அந்த இடத்துல. அந்த ஒன்று ஒரு டேஸ்ட்டு கூட பிடிங்க திங்க மாட்டோம். சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடும் பார்த்துக்குங்க. இது தென்னந்தோப்பு. என்ன பார்த்தோம்? மக்காச்சோளம் பார்த்தோமா? 2வது பார்த்தோம் தக்காளி பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் தக்காளி பாருங்களேன், காய்ச்சிருச்சு. சில உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பழுத்து எப்படி கீழே கீழே கிடந்துச்சு. எடுக்க டைம் இல்லை. எல்லோரும் முன்னாடி நடந்து போயிட்டாங்களா, என்னால் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர முடியல. அதுக்கு தான். அது பூரா தக்காளி தான். உள்ளே பூரா தக்காளி. இப்போ தென்னந்தோப்பு, நார்த்தேங்காய். இது நார்த்தங்காய் செடி இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா எனக்கு தொட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசை. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி அதில் ஒரு சாஞ்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கிடைக்காதுல்ல, அதனால தான். ஒரு சந்தோஷம்தான் நம்மளுக்கு. வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். சில டைம் தான் அம்மா வீட்டுக்கு போகிறோம். அப்படியே போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் மீட் பண்ணி வர்றது ஒரு ஹாப்பி தான். எனக்கு இயற்கையெல்லாம் அந்த மாதிரி பார்த்தாலே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இதே மாதிரி இடம்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை இப்போ பார்த்தது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ எங்கே போகிறோன்னா கோயில் பக்கத்தில் தான். பாதை கிடையாது, உள்ளே கூடி நடந்து போய்கிட்டு இருக்கோம். இது கருது. இது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்களே, என்னது போட்டிருந்தாங்க தெரியுமா? அது என்ன கருது? சாரி, ஏதோ ஒரு பேர் பிறந்து சொன்னாங்க அம்மா. மக்காச்சோளம் பார்த்தோம். இது ஒரு கருது நட்டியிருக்காங்க. இது பொத்தேடி பாதை மாதிரி போகிறோம். சோளம் 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 சோளத்துக்குள்ளே தான் அப்படியே நடந்து போகிறோம் பார்த்துங்க. அவங்க இடத்துக்காரங்க வந்து ஒதுக்கி கொடுத்துருங்க. பாருங்களேன், இதுதான் அந்த கோயில். ஆலமரம் அரச மரம் ரெண்டுமே இருக்கும் பார்த்துக்கோங்க. இது எங்கள் சொந்தக்கார மாமா தான் அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வரல. ஆனால் சரி நம்ம சாமி அவங்க கிளம்பிட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இது ஒரு அக்கா, எங்கள் சித்தி அந்த உட்காந்து பாத்திரம் வளர்க்க பார்த்தீங்களா. இது ஒரு மாமா பையன் மொட்டை போட்டிருக்கான். என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் நாங்கள் வரல. சரி நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். சாமி தான் இருக்காங்க, நம்மளுடைய அக்கரை முனிய சாமி. இது பேர், சாமி பேர். இவர் தான் அந்த சாமி. ரொம்ப துடியான சாமி, நினச்ச வரம் கொடுக்கக்கூடியவர். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். பாய்.